இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 2 வகையான அவமானங்கள் வந்து இருக்கு. அத வந்து உங்களுடைய இருதயத்துல நீங்க சுமந்து கொண்டு இருக்கீங்களா? அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம். பொதுவா வந்து மனிதர்கள் வந்து நெறைய பேர் அவமானங்கள வந்து சுமந்து கொண்டு இருக்காங்க. இருதயத்துல வந்து அவமானத்த வந்து நெறைய பேர் சுமக்குறாங்க. அது வந்து குடும்ப அவமானமா இருக்கலாம், இல்ல பரம்பரை அவமானமா இருக்கலாம், இல்லன்னா நம்மளுடைய பாவத்தினால வந்து அவமானம். இந்த மாதிரி நிறைய வகையான அவமானங்களை வந்து சுமந்துகிட்டு இருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணு வெளியே தெரிந்த அவமானம், இன்னொன்னு வந்து வெளியே சொல்ல முடியாத சில அவமானங்கள். ஏன்னா வந்து இப்ப நம்ம கவுன்சிலிங்க்கு இதெல்லாம் அட்டன் பண்றப்ப ஒரு சில பேர் குடும்பத்தோட உட்காந்தே ஒரு சில அவமானங்கள்ல ஷேர் பண்ணிடுவாங்க. இதான் என்னுடைய குடும்பத்துல போயிட்டு இருக்குன்னு. ஒரு சில பேர் வந்து அங்க அந்த ஸ்பாட்லயே உட்காந்து சொல்ல முடியாத சில அவமானங்கள் இருக்கும். ஒண்ணு குடும்பத்துல அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில அவமானங்கள்லாம் வந்து இருக்கு. ஆனா இதுல எல்லா வகையான அவமானத்தையும் நம்ம சுமக்கணுமா அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்க போறோம். சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கப்படுகிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். இப்ப நீங்க மனுஷங்க வந்து நம்ம தேற்றணும், நம்மளுடைய நிந்தையை அவங்க வந்து இது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய நேரம் நம்ம வந்து தோத்து போயிரும். ஏன்னா ஒரு சம்பவங்கள் நடக்கிறப்ப எல்லாருமே அது வந்து அது பிராக்டிக்கலா பார்த்தோம்னா அது அவமானமா தான் இருக்கும். அது எப்படி நீங்க எந்த கோணத்துல பார்த்தாலும் அது அவமானமா தான் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு போன 2 மாசத்துக்கு முன்னாடி நாங்க இருக்கிற ஏரியால வந்து ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் வந்து இறந்துட்டாங்கன்ற ஒரு செய்தி வருது. ஆனா என்ன காரணம்ன்றது ரொம்ப நாள் தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு ப்ரொசீஜர் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க, அந்த அந்த பொண்ணு வந்து 12th தான் படிக்கா, ஆனா வந்து மாசமாயிட்டா, கன்சீவ் ஆயிட்டா. அந்த செய்தி வந்து வருது. அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியுது. இந்த அவமானத்தை தாங்க முடியாம யார்ட்டையுமே தன்னுடைய கணவர்கிட்ட கூட இதை சொல்ல முடியல. அந்த ஸ்டேஜ் அவங்க அதை இது பண்ணனால பிள்ளையும் வந்து கொன்னுட்டு தாயும் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து நம்ம எந்த கோணத்துல பார்த்தாலும் இது ஒரு அவமானம் தான். ஏன்னா யாருனாலும் ஒண்ணு இந்த பிள்ளையும் அவமானத்தான் சொல்லுவாங்க. நீ இப்படி பண்ணிட்ட ஒரு காரியத்தை. தாயையும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க எவ்வளவுதான் நல்லா தாய் மேல நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் தாயும் தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படின்னா அந்த தாய் உண்மையாமே அவங்கள வந்து அந்த பிள்ளைய நல்வழியில நம்ம வளர்த்திருக்கலாம். ஆனா அதையும் மீறி அந்த பிள்ளை வந்து இது பண்ணிருக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய நேரம் ராஜாக்கள் புஸ்தகத்துல படிக்கிறோம், அந்த தகப்பன் வந்து செம்மையானதை செய்தான் வரும். ஆனா அதெல்லாம் பார்த்து வளர ஒரு பிள்ளை அப்படியே அதுக்கு அடுத்து வந்ததுமே பொல்லாப்பானதை செய்தான் வரும். அப்ப என்னதான் ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஒரு பிள்ளைய வளர்த்தாலும் ஒரு சில நேரம் அந்த பிள்ளைகளுடைய அந்த சுய விருப்பம் வந்து தலை தோங்குது ஒரு ஸ்டேஜ் வரப்ப. இப்ப அந்த தாய் மேலேயே நம்ம ஃபுல்லா சொல்லவும் முடியாது. சில நேரம் பாத்தீங்கன்னா ஒருவேளை அந்த தாய்க்கு தெரிஞ்சும் அந்த தாய் கண்டிக்காம விட்டுட்டோம், ஏலி மாதிரி எப்படி அந்த ஆண்டவருடைய இது. அதனால நம்ம வந்து மனுஷங்களா நம்ம வந்து கணிக்க முடியாது. ஆனா மொத்தத்துல எல்லாரும் வந்து அவமானத்தை கொடுத்துருவாங்க. இந்த ஒரு செய்தி பரவுச்சுன்னா அவமானம் தான். அப்ப இந்த இது வந்து இப்படி ஒரு இது வந்து அந்த தாய் வந்து அவங்க உயிரை இழக்கணும்னா இது மகள் செய்த ஒரு காரியத்துக்காக தானும் அது வந்து அவமானப்பட்டு இது பண்றாங்க. நிந்தையை தாங்க முடியாம வந்து அவங்க இது பண்றாங்க. இன்னொரு நம்ம இது எல்லாத்துக்குமே இப்ப நான் இது வந்து வெளியே சொல்ல முடியாதது. இது அந்த தாய்க்கும் அந்த பிள்ளைக்கும் நடந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஏன்னா குடும்பத்துல இருக்கிற நபருக்கு சொல்லியிருந்தா கூட அவங்க ஏதாச்சும் வந்து இந்த அளவுக்கு 2 பேரும் இருக்கிற அளவுக்கு இவ்வளவு முயற்சி வந்து இது பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா வந்து இது வந்து வெளியே சொல்ல முடியாத ஒரு அவமானம். இன்னொன்னு பார்த்தோம்னா ஒரு சிலது வந்து நம்ம வெளியே தெரிஞ்ச அவமானம்னு ஒரு சிலது இருக்கும். அது வந்து பப்ளிக்கா தெரியும். நம்ம யதார்த்தமா நம்ம எல்லாருமே நம்ம வந்து இந்த ஒரு செய்தி வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம நிறைய அந்த வீடியோ கூட ரொம்ப வைரல் ஆச்சு. அது என்ன வீடியோ அப்படின்னா ஒரு தாய் வந்து ஒரு சின்ன பிள்ளை வந்து அந்த பால்கனி கிட்ட அந்த இதில் வச்சிருக்காங்க. அது கை தவறி அந்த பிள்ளை வந்து அந்த பால்கனில இருந்து வந்து கீழே விழுந்துச்சு. ஆனா அந்த பிள்ளை அதுக்கடுத்து காப்பாற்றப்பட்ட மீட்பு பணி வச்சு அந்த பிள்ளை வந்து விழுந்துருச்சு. அந்த இதுல விழுந்துருச்சு. நம்ம எல்லாருமே அந்த வீடியோ பார்த்திருப்போம். விழுந்துருச்சு. அப்புறம் அந்த பிள்ளை வந்து மீட்பு பணியில வச்சு அந்த பிள்ளை வந்து காப்பாத்தி
தாயிட்ட வந்து ஒப்படைச்சிட்டாங்க. ஆனா அதை பார்த்த உடனே அந்த வீடியோ வந்து வைரல் ஆன உடனே கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் அந்த தாய் படிச்சு பார்த்த உடனே ரொம்ப நீ எல்லாம் ஒரு தாயா, ஏன்னா சின்ன பிள்ளை பச்சை பிள்ளை, இதுல வந்து கைத்தவறி கூட விழுந்திருக்கலாம். தாய் அந்த இதுல வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது. பச்சை பிள்ளைங்க துரு துரு துருன்னு தான் இருக்குங்க, அப்படி விழுந்திருக்கலாம். ஆனா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் நீ ஒரு தாயே இல்லை, தாய்க்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு இதே இல்லை, எத்தனையோ பேர் இதா இருக்கான்னு அந்த பொண்ணை வந்து அவ்வளோ அசிங்கமா எழுதி இதை படிச்சு பார்த்து அந்த தாய் வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப வேதனை தாங்க முடியாம அந்த பிள்ளை தனியா சூசைட் பண்ணிக்கிச்சு. பிள்ளை ஆக்சுவலி காப்பாடப்பட்டுருச்சு. ஆனா இந்த பிள்ளையை காப்பாத்தினதுக்கு அப்புறம் கிடைச்ச அந்த தாய் வந்து கடைசியில அந்த பிள்ளை வந்து கொஞ்சம் நல்லா அவமானம் தாங்க முடியாம, அப்ப நம்ம வந்து ஒரு நல்ல அம்மாவா இல்லையோ நம்ம பிள்ளைக்கு, நம்ம கணவருக்கு ஒரு நல்ல ஒரு மனைவியா இல்லையோ, நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கோமோ, அப்போ இது நம்மள எல்லாருமே அப்ப நம்ம இப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்து கடைசியில சூசைட் பண்ணி அது இறந்துடுச்சு. இது வந்து எல்லாருக்கும் தெரிந்து எல்லாரும் வந்து பப்ளிக்கா அவமானப்படுத்தின ஒரு அவமானம். இத வந்து அவமானம் ஆயிடுச்சு, இத வந்து மாத்தவே முடியாது. அதுதான் வந்து எந்த கோணத்துல பார்த்தாலும் அதான் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் சினாரியோ மாதிரியே தான். ஒரு வேளை அந்த தாய் உண்மையாவே ரொம்ப ரொம்ப அதாவது உலகத்திலே ஒரு பெஸ்டான ஒரு எஃபோர்ட் கூட கொடுத்துருக்கலாம். ஒரு சில பேர் நான்லாம் பாக்குறேன், ஏன்னா நானும் ஒரு சின்ன பையனை வச்சிருந்தாலும் பாக்குறேன், ஒரு சில பேர் பயங்கர எஃபோர்ட் கொடுத்து ஒரு பிள்ளைகளை வளர்ப்பாங்க. ஒருவேளை அவங்க அவ்வளவு நாள அந்த பெஸ்ட் எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம். ஒரு 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 5 செகண்ட்ஸ்ல செஞ்ச ஒரு தவறுனால இவ்வளவு பெரிய ஒரு அவமான பேர் வந்து அவங்களுக்கு வந்திருக்கலாம் ஒருவேளை. இல்ல இன்னொரு இது உண்மையாவே ஒரு கேர்லெஸ்ஸா அவங்க பண்ணிடலாம். எதுவா வேணாலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஸ்டேஜ்ல எதுவா இருந்தாலும் இந்த வசனம் சொல்ற மாதிரி தான், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன். அந்த அவமான ஸ்டேஜ்ல யாரா பரிதாபப்படுறாங்களா, நமக்காக காத்திருக்காங்க, ஆனா ஒருவனையும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். மனுஷர்களுடைய பார்வையில அது வந்து அவமானம் தான், அவமானம் நடந்துருச்சு. ஆனா இந்த ஸ்டேஜ்ல நம்ம எப்படி என்ன முடிவு எடுக்க போறோம், இந்த வெளியே தெரிஞ்ச அவமானத்துக்கும் வெளியே தெரியாத அவமானம் எந்த அவமானமா இருந்தாலும் சரி, கர்த்தர் வந்து நீங்க அவமானத்தையே சுமந்து கொண்டே இருக்கணும் அப்படின்றது ஆண்டவருடைய விருப்பமே கிடையாது. இப்ப பாருங்க, அன்னைக்கு அவங்க நடந்த ஒரு இன்சிடென்ட், அவ்வளவு நாட்கள் ஓடுது, வருஷங்கள் போகுது, நாட்கள் ஓடுது, இன்சிடென்ட் வந்து வருது, நம்ம குடும்பங்களே அவமானங்கள் நடக்கலாம். எல்லா வீட்டுக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்ற மாதிரி வீட்டுக்கு வீடு அவமானங்கள் வரதான் செய்யும். அப்படி நம்ம நினைச்சு நம்ம வந்து ஆண்டவருடைய சமூகத்துல போகுது, ஆண்டவரே அவமானம் ஏற்பட்டது ஏற்பட்டுருச்சு, ஆனா இப்ப நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு இது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நேரம் பாவங்கள்னால ஒரு அவமானங்கள் வரலாம். இப்ப வந்து பேதுருவே பாருங்களேன், நல்ல அவர் வந்து ஒரு பெஸ்டான, ஆண்டவருக்கு வந்து எப்பயுமே எப்படி சொல்ற, துருதுருப்பா பயங்கரமா இருப்பாரு. ஒரு பெஸ்டான ஒரு இதை நம்ம வந்து அந்த ஆண்டவர் எப்பயுமே பெஸ்டா, இவன் தான் பெஸ்ட் அப்படி சொல்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுல இருப்பாரு. ஆனா அந்த ஒரு இது வர்றப்ப அவரும் ஒரு சூழ்நிலைக்கு போறப்ப என்ன ஆண்டவரே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஒரு மறுதல், இவரை பார்க்கும் போது அவருக்கே அவமானமா இருக்கு, ஐயோ நம்ம இப்படி போய் செஞ்சுட்டோமே அப்படின்றது. ஆனா ஆண்டவர் வந்து திருப்பி வர்றாரு, எல்லாருக்கும் ஒரு செகண்ட் சான்ஸ் அவர் கொடுக்குறாரு. அந்த பாவத்தை நிமித்தம் அவர் அந்த அவமானத்தை சுமக்க தேவையில்ல நல்ல மனஸ்தாபப்பட்டவர்களுக்கு, நம்ம பாவத்தினால நம்ம அவமானப்பட்டோம்னா மனஸ்தாபப்பட்டாலே மன்னிப்பு பெற்றாலே ஆண்டவர் வந்து அந்த அவமானத்தை எடுத்து போட வல்லவரா இருக்கு. அந்த கேப்ல அந்த மிச்சம் அந்த 10 பேர் யூதாஸை விட்டுருங்க, அந்த 10 பேர் கூட அவரை கிண்டல் பண்ணிக்கலாம், நாங்க கூட ஏதோ ஏப்பாஞ்சோப்பா இருந்தாலும் ஆனா உன் அளவுக்கு நாங்க பண்ணலப்பா ஆண்டவர் அப்படி கூட அவங்க சொல்லிருக்கலாம். அந்த அவமானம் வந்து ஒரு இதா வந்திருக்கலாம். இல்ல இப்ப வரைக்குமே நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, பேதுரு 3 முறை மறுதளிச்சாரு, 3 முறை மறுதளிச்சு, அவர் கூட நினைக்கலாம், எப்பா நான் எப்போ 3 முறை மறுதளிச்சு அதுக்காக பெரிய காரியங்கள் செஞ்சு, அதுக்கடுத்து ஆண்டவருக்கா நான் எவ்வளவோ சொல்லியிருக்கேன், யாரும் அதை பத்தி பேச மாட்டாங்களே. ஆனா ஒரு சில காரியங்கள் மாற்றவே முடியாது, அது அவமானம்னா அது அவமானம் தான் முடிஞ்சு. ஆனாலும் நம்ம வந்து மனசை தளர விடாம ஆண்டவர்கிட்ட பாத்துல உட்காந்து, வெளியே தெரிஞ்ச அவமானமா இருந்தாலும் சரி, தெரியாத அவமானமா இருந்தாலும் சரி, இதை மாற்ற அந்த ஹிஸ்டரிய மாற்றுறதுக்கு ஆண்டவர் வல்லமே இல்லை. அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். இப்ப வந்து ஒரு சில இதை வந்து நம்ம ஆண்டவருக்கா நம்ம சுமந்தாகணும். நம்ம இப்ப பாவம் பார்த்தோம், ஒரு சில செய்கையினால நம்ம செய்யாத நம்ம செய்யாத ஒரு பிரச்சனைனால வந்து அவமானம் பார்த்தோம், குடும்ப அவமானம் கூட நம்ம அதை பார்த்தோம், அடுத்து நம்ம பண்ற பாவத்தினால பார்த்தோம், ஒரு சில அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய பாவத்தினாலேயோ சாபத்தினாலேயோ ஒரு சில பேர் நம்மளை ஒதுக்கியே வச்சிருப்பாங்க. இப்ப இவங்க ஜென்ரேஷனே இப்படி, ஆனா நம்ம நல்லாதான் நம்ம வாழ்ந்துருப்போம், நம்ம கை வந்து நல்ல சுத்தமா தான் இருக்கும், உண்மை உள்ளவங்களா இருப்போம். ஒரு சில நேரம் இன்னொருத்தவங்க நம்ம முன்னோர்கள் செய்த தவற வச்சே நம்மள அதே ஜட்ஜ்ல பண்ணுவாங்க, இது வந்து நமக்கு அவமானமா இருக்கும். இந்த மாதிரி அவமானத்தையும் கூட நம்ம வந்து இந்த மாதிரி அவமானங்கள் இதெல்லாம் கூட நம்ம ஆண்டவர் சமுத்திரம், ஆண்டவரே இன்னைக்கும் என் முன்னோர்கள் செய்ததை வச்சு இன்னைக்கு வந்து பல பேர் என்ன ஜட்ஜ் பண்றாங்க, இது வந்து இருக்கக்கூடாது, இந்த அவமானத்தை எடுத்து போடுங்கன்னா ஆண்டவர் வந்து நமக்கு இருக்க அந்த திரையை அப்படியே வந்து கிழிச்சு போட வல்லவரா இருக்க.
அப்பனா வந்து ஒரு புது வெளிச்சம் இருக்கும். ஏன்னா இப்படி ப்ரேயர் பண்ணி முன்னேறி வந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய பேர் நம்ம இப்படி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க குடும்பத்துல முன்னாடிலாம் அவங்க இருக்காங்கப்பா, ஆனா நீ ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்க, உன்னுடைய இது எல்லாமே நல்லா இருக்கு, உண்மையா இருக்கா, நீ நல்லா இருக்க, உன் குடும்பத்துல நீ மட்டும் தனியா இருக்கீங்க, உங்க குடும்பம் மட்டும் இப்ப நல்லா இருக்கு. அது நம்மகிட்ட உம் சொல்லாட்டாலும் வெளிய கூட சொல்லுவாங்க, இவன் உம் குடும்பத்துல இவன் ஒரு வித்தியாசமான ஒரு ஆள் உம் தான், அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி இருந்தாலும் இவன் வந்து கரெக்டா இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு இது உம் கூட நமக்கு ஆண்டவர் வந்து அந்த நல்ல பேரை கூட ஆண்டவர் வந்து ஆஹ் தரலாம். அந்த அவமானத்தை நற்பெயர். மாற்றி அந்த இது வந்து முன்னோர்கள் சாபமா இருக்கலாம், இல்லைன்னா பாவமா இருக்கலாம், அது மூலியமா வந்தது கூட ஆண்டவர் நமக்கு வந்து எடுத்து போட்டு ஒரு நல்ல வெளிச்சத்தை நம்ம மூஞ்சில கொடுக்க வல்லவரா இருக்கார். இப்ப இன்னொரு ஒரு அவமானம் இருக்கு. அது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம ஆண்டவருக்காக ஆண்டவரே நமக்கு சில நேரம் அனுமதிக்கிற அவமானம். இத வந்து உம் நம்ம வந்து சந்தோஷத்தோட சுமக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து வெளிய தெரிஞ்ச அவமானம், வெளிய தெரியாத அவமானம். அது வந்து சூழ்நிலைகளால, குடும்பங்களால, பாவங்களால, முன்னோர்கள் சாபங்களால எதுனால வந்தாலும் அத நம்ம வந்து சுமக்க சுமக்க தேவையில்ல. தேவையில்ல. அத நம்ம ஆண்டவர்ட்ட நம்ம சொல்லி கொஞ்ச நாள் கூட ஆகலாம். அது உம் வந்து அந்த அவமான பெயர்கள், அந்த சின்னங்கள், நம்ம உம் ஃபேஸ்ல உள்ள அந்த துக்கங்கள் அதெல்லாம் மாறும். ஆனா அதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்கு. அததான் நாங்க சொல்ல உம் வரோம். இப்ப அந்த சினாரியோல நடந்த மாரி, இந்த இதுல நடந்த மாரி ஒரு உயிர் போணும் அப்படின்ற அளவு கிடையாது. ஏன்னா இந்த கிடையாது. 2மே அவமானத்தினால போன உம் உயிர்கள். அந்த மாரி இப்ப வந்து நெறைய பேர் சூசைட் பண்ணாதனாலும், சூசைட் பண்ண வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமா. அவமானத்தினால உம் நடைப்பிணமான ஒரு வாழ்க்கை. ஆனா இது யாரோ செய்த தவறுனால வந்த வாழ்க்கை. உம் அதனால அந்த லைஃப் எல்லாம் விட்டுட்டு நீங்க வெளிய வாங்க. வெளிய வர முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவர் உதவி செய்வார். கடைசியா ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11, 12. எந்நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இது வந்து நம்ம கர்த்தருக்காக படிக்கிற ஒரு அவமானம். உம் இது வந்து ஒவ்வொரு ஃபேஸ்லயும் டிஃப்ரெண்டா இருக்கும். உம் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு அவமானம் வரும். கொஞ்சம் வர்றப்போ ஒரு அவமானம் வரும். அதுக்கப்புறம் வெளிய இருந்து கூட அவமானம் வராது. அதுக்கு சபைக்குள்ளேயே இருந்து உம் அவமானங்கள் வர ஆரம்பிக்கும். விசுவாசிகள் மத்தியிலே அவமானம் வரும். அதுக்கடுத்து கொஞ்சம் ஊழியம். இப்படி உம் இது வந்து இது வந்து ஆண்டவருக்காக நம்ம படுற அவமானம். இது வந்து எப்படின்னா, பரலோகத்துக்கு போற வரைக்கும் இருக்கும் சொல்லப்போனா. ஆமா. அதான் ஆண்டவர் வந்து இந்த சொல்றாரு. அவமானத்தை நம்ம கண்டிப்பா சுமந்தே ஆகணும். இத ம். வந்து இந்த அவமானத்தை நான் சுமக்க மாட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து பரலோகத்துல பிரதிபலனே பிரதிபலன் நமக்கு கிடைக்காது. கிடையாது. ஆண்டவரே சந்தோஷப்பட்டு கலிங்கணும். அவரு நிமித்தம் நல்லா ம். நோட் பண்ணிக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், அவருக்காக வைராக்கியப்படுற ஒரு சில நிமித்தம். ம். அப்படின்னா என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து எல்லாருமே ஒரு ஆஃபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க. எல்லாருமே வந்து ஏதோ பார்ட்டிக்கோ இல்ல சினிமாக்கோ எல்லாருமே கேங்கா எல்லாருமே போறாங்க. நான் ஆண்டவர் பிள்ளைப்பா, நான் இந்த இடத்துல போல அப்படின்னா உங்களை பார்த்து எல்லாருமே சிரிச்சாங்க அப்படின்னா ம். உங்கள வந்து அவமானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. அந்த மாரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க அவமானப்படுத்துறாங்கன்னா, இது வந்து ஆண்டவருக்காக நீங்க வைராக்கியமா எடுத்த ஒரு ஒரு விஷயம். இதனுடைய பலன ஆண்டவர் பரலோகத்துல நமக்கு தருவார். ம். இந்த மாதிரி இயேசுவுக்காக இப்ப குடும்பத்துல நீங்க ஒரு ஆள் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க ம். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. இல்லாட்டி நீங்க மட்டும் நல்ல ஜெப வீரரா கூட இருந்துக்கலாமே. நீங்க எப்பயுமே பிரேயர் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா உங்க குடும்பத்துல உள்ளவங்க உங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, இது ஆண்டவருக்காக நீங்க படுறதான ஒரு சின்ன சின்ன அவமானங்கள். உங்க ஆஃபீஸ்லயும் கூட இருக்கலாம். ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிற இடத்துல கூட நெறைய பேர் நம்மள அவமானப்படுத்துவாங்க. நம்மள ரொம்ப பலவித தீமையான சொற்கள் வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பா. வாழ தெரியாதவங்கன்னு சொல்லுவாங்க. உறவினர்கள் மத்தியில கூட ம். இருக்கலாம். இந்த மாரி. உங்களுக்குலாம் வந்து எதுவுமே தெரியாது. உங்களுக்குலாம் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து கிறிஸ்தவங்க அப்படிதான் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல இருந்தே இப்பயும் பைபிள் காலத்துல இருந்தே அப்படிதான் இருக்கு. ம். ஸோ இப்பயும் நம்மள வந்து நெறைய நேரம் ஆண்டவருக்காக நம்ம ஏதாச்சும் ஒண்ணு இது பண்ணோம்னா அப்படிதான் சொல்றாங்க. இந்த மாதிரி சொற்கள் எல்லாமே வந்து நம்ம இந்த கடைசி அவமானங்கள் எல்லாமே நம்ம கடைசி வரைக்கும் நம்ம சுமந்துக்கலாம். இதனுடைய பலன் வந்து ஆண்டவர் நமக்கு பரலோகத்துல நமக்கு தருவாரு. அதனால அவர் நாமத்து நிமித்தம் வர்ற ம். அவமானத்த நம்ம கண்டிப்பா சுமந்து ஆகணும். நம்ம கண்டிப்பா அது ஆண்டவரே சுமக்க ம். சொல்லியிருக்காரு. அது எப்படி சுமக்க சொல்லியிருக்காருன்னா, சந்தோஷத்தோட சந்தோஷத்தோட சுமக்க சுமங்க. சொல்லியிருக்காரு. ம். எப்படி பவுலும் சீலாவும் கட்டுக்குள்ள இருக்கும்போது சந்தோஷத்தோட துதிச்சு ம். பாடி அந்த அவமானத்த வந்து இது பண்ணாங்களோ, அதே மாரி நம்மளையும் சந்தோஷத்தோட சுமக்க ம். சொல்லியிருக்காரு. அதனால இந்த அவமானத்த மட்டும் சுமந்துக்கோங்க. மத்தபடி நாங்க முன்னாடி சொன்ன எல்லா அவமானத்தையும் நீங்க வந்து நீங்க சுமக்கணும்னு அவசியமே கிடையாது. அது ஆண்டவர் பாதத்துல வைங்க. ஆண்டவரே இப்படி ஒரு விஷயம் அவமானத்த நான் சொல்லி சுமந்துட்டு ம். இருக்கேன். ஒரு வேளை நீங்க அது வெளிய சொல்ல முடியிற அவமானமா இருக்கலாம். ஒரு சில அவமானங்கள் சொல்ல முடியாத அவமானமா இருக்கலாம். ஆனா, இதுலருந்து என் இருதயமே பிளக்குற மாரி இருக்கு. என் இருதயத்த இந்த அவமானத்த வந்து எடுத்து போடுங்க. ம். அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிங்க. நிச்சயமா கர்த்தர் நான் சொல்றேன். நிச்சயமா ஆண்டவர் வந்து அந்த அவமானத்த எடுத்து போடுவார். உங்களுக்கு ஒரு நற்பெயர். நீங்க எந்த இடத்துல ம். தலை குனிஞ்சீங்களோ, அந்த இடத்திலேயே ஒரு நற்பெயரை ஏற்படுத்துவார். அப்படி மனுஷங்க உங்களுக்கு எந்த இது குடுக்கல, பாராட்டு குடுக்காட்டினாலும் அவசியம் கிடையாது. ம். நீங்க ஆண்டவர் பார்வையில அந்த அவமானம் இல்லாம வாழ உங்களுக்கு உதவி ஏன்னா செய்வார். மக்களுக்கு வந்து டைம் நல்லா எடுக்கும். ம். வருஷக்கணக்குல கூட டைம் எடுக்கும். ம். உடனே எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து
உடனே நம்மளை மன்னிச்சிருவாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளே கூட ஒரு சில நாள் நம்ம உடனே நம்ம மன்னிச்சிருவோம். அந்த அவமானத்தை ஓகே நடந்துருச்சு, ஓகே நம்ம ஏத்துப்போம், இது ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கறத மாதிரி நம்ம நினைச்சுப்போம். ஆனா மக்களுடைய பார்வைக்கு உடனே அக்செப்ட் ஆகாது. நம்ம எப்பயுமே மக்கள் பார்வை பாக்குற மாதிரி பார்க்க கூடாது. ஏசு கிறிஸ்து நம்மளுடைய நிந்தை எடுத்துட்டார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு அவர்கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வைராக்கியம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க தாராளமா நம்ம அந்த ஒரு சந்தோஷத்தோடயே நம்ம போயிடணும். இன்னொன்னு ரொம்ப அவங்க வாயினால உங்களை அவமானப்படுத்தி அட்டாக் பண்ணாங்கன்னா, எப்படி தானியேலு சிங்க கெபில தான் இருந்தாரு. அந்த அவமானப்படுத்த மனுஷங்களுக்குள்ளதான் நீங்க இருப்பீங்க. ஆனா அவங்க வாய் திறக்க விடாபடி அவங்க வாயை கட்ட ஆண்டவர் வல்லமையிலவர். எப்பனா நீங்க ஜெபிக்கணும். தானியேல் மாதிரி 3 நேரம் ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த அவமானத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க, இந்த அவமானத்தை எடுத்து போடுங்க, இந்த அவமானத்தை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது அந்த வாய்களை ஆண்டவர் கட்டுவார். நீங்க அந்த மனிதருக்குள்ளேயே வாழ்ந்தாலும் அந்த உறவினர்கள், உங்க குடும்பம், மாமனார் மாமியார், அந்த அவங்க சில பேர் பிள்ளைகள், உங்க பெற்றோர்கள், அந்த மாதிரி யாருக்குள்ள நீங்க இருந்தாலும் அந்த அவமானம் அவங்க படுத்தாதபடிக்கு அவங்க வாயிலே ஆண்டவர் கட்டுவார். சபைக்குள்ள ஒரு அவமானம் இருக்கலாம், ஏதோ நீங்க பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால அவமானம் வந்திருக்கலாம், ஸ்கூல்ல வந்திருக்கலாம், காலேஜ்ல வந்திருக்கலாம், எங்கனாலும் சரி ஆண்டவரால மாற்ற முடியாத அவமானங்கள் கிடையாது. நிச்சயமா அதை மாற்றுவார். நீங்க அதுல இருந்து வெளியே வர முயற்சி பண்ணுங்க. அதுக்குள்ளேயே முங்கி போயிடாதீங்க. உங்க ஆத்மாவும் போயிரும், உங்க சரீரமும் போயிரும். கொஞ்ச நாள் அதுக்குள்ளேயே நம்ம இருந்தோம், அதையே யோசிச்சுட்டே இருந்தோம், அந்த அவமானத்தை யோசிச்சுட்டே இருந்தோம்னா கடைசி எண்ட் பாயிண்ட் அந்த கொலையில, அந்த சூசைடுல தான் நிக்கும், சாவுலதான் நிக்கும். சூசைட்ல நிக்காங்க. ஒரு சில பேர் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறாங்க. இப்ப ஒரு மனைவி தவறா போயிடுறாங்க. ஆனா அந்த கணவர் உண்மையான அன்பு தான் அவங்க மேல வச்சிருந்திருக்காரு. இது அவங்க கணவர் செய்த தவறே கிடையாது. அவங்க மனைவியோடைய தவறு தான் ஃபுல் தவறு. அதனால அந்த கணவர் அப்படியே ரொம்ப அந்த அவமானத்தை அவர் தாங்கிக் கொள்ள முடியாம அப்படியே ஆண்டவரை விட்டு விலகிறாரு. அப்படியே தன்னைத்தானே தனிமைப்படுத்தி அது எப்படி சொல்றது, நடைப்பணமான ஒரு வாழ்க்கைக்கு வந்திருக்காரு. ஆனா இது அவமானம் நடந்துருச்சு, ஊரு ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு, அவமானம் நடந்துருச்சு, இதை இனி மாற்ற முடியாது. ஆனா ஆண்டவரால அந்த இதுல இருந்து உங்களை மீட்க முடியும். அததான் நாங்க சொல்ல வரோம். பிசாசு குற்றப்படுத்திட்டே தான் இருப்பான். நீ அவமானப்பட்டன்னு கடைசி வரைக்கும் இனி உன்னால தலை நின்று நடக்கவே முடியாது, ரோட்ல போக முடியாது, இந்த மனுஷங்கிட்ட முன்னாடி உன்னால வாழவே முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க உன் ஒய்ஃப் பாரு அவன் கூட போறான் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் எவ்வளவோ இது வரதான் செய்யும். ஆனா அந்த மத்தியிலயும் ஆண்டவரால அந்த அவமானத்தை உங்களை விட்டு நீங்க நல்ல ஆண்டவர்கிட்ட பிடிச்சீங்கன்னா, என் இதயமே பிறந்துருச்சு, என் தலையை முடிச்சு அந்த வசனங்கள்லாம் சொல்லி நீங்க தியானிச்சீங்கன்னா நிச்சயமா ஆண்டவரால் தூக்கி எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். ஏன்னா இந்த வீடியோல இந்த 2 விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு இருக்க அந்த ஒரு பாதிப்புல எதுல நம்ம அவமானப்படணும், எதுல நம்ம நிந்தைய சகிக்கணும், எதுல நம்ம சகிக்க கூடாதுங்கிற 2ஐயும் தெரிஞ்சுட்டாலே நம்ம நிறைய பிரச்சனையில இருந்து நம்ம விலகிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப இப்ப இருக்க ஜெனரேஷன்ல ரொம்ப தேவையான ஒரு ஒண்ணுதான். யங்ஸ்டர்ஸ் சின்ன பிள்ளைங்கள்ல இருந்தே எல்லாருமே இந்த ஒரு இதுலதான் ரொம்ப டிப்ரெஸ் ஆகி ரொம்ப ஒரு தவறான சூழ்நிலைக்கு போறவங்களும் இருக்காங்க. அதனால இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, முடிந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இது ஆறுதலா இருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.